மக்கள் விசுவாசிகள் அனைவரையும் வாழ்க்கை வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனின் திருப்பெயருக்கும் ஆட்சியை உண்டாக நாம் அனைவரும் இணைந்து கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாத பணிவோம் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். நமது வாசத்தலங்களில் ஓடுகிறவர்கள் உங்கள் வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வாசல்களில் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகள் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அன்புமிக்க மக்களே, புதிதாக கட்டியுள்ள இந்த ஆலயத்தை இறை நாம மகிமைக்கு அர்ப்பணம் செய்ய நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இறைவனால் அதிகாரத்தில் இருக்கிற மேன்மை பொருந்தி நமது பேராயுதவர்களை வரவேற்று இறைவன் முன்னிலையில் இந்த புதிய ஆலயத்தை அர்ப்பணம் செய்திட நம் அனைவரின் சார்பாகவும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கருவியும் சமாதானமும் உண்டாவதாக. தென்னிந்திய திருச்சபை குமரி பேராலை ஆற்றோர் செயலுக்கு உட்பட்ட காவல்துறை ஆயுள் மண்டல திருச்சபையினுடைய புதிய ஆலய அர்ப்பண விழாவை ஆண்டவர் நாம மகிமைக்காக ஏற்படும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவரை போற்றுகின்றேன். இந்த நாளிலும் நம்ம முன்னோர்கள் ஆண்டவரை ஆதரித்த இந்த இடத்திலே அவருடைய சுத்தப்படி அவருடைய திருவிழாவில் இருக்கிறனாலும் மிகுந்த பிரயாசத்தோடு இந்த ஆலயத்தை ஆண்டவரை நாமக்காக நாம் கட்டி எழுதியுள்ளோம், அதை முடித்துள்ளோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நாமக்காக இந்த இடத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி தரவும் அவருடைய நாம நன்மைக்காக அர்ப்பணிக்குமாக நாம் இணைந்து வேண்டுதல் செய்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தேவரில் எங்கள் வாழ்விலே பெரிய பெரிய காரியங்களை செய்தபடியால் நதியோடு தோற்றுகிறோம். நீர் அவருடைய சொல்லி முடியாத ஈவுகளை நினைக்கின்றோம். ஆண்டுடைய திறமையினாலும் விளக்கத்தினாலும் விசுவாசத்தினாலும் உங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் உங்களை சார்ந்து இந்த இடத்துல பணிந்து கொள்ளவும் உமக்கு பயந்து ஒரு சுத்தமான செய்யும்படியாக எங்கள் முன்னோர்களை வழிநடத்துவீர்கள். ஆண்டவரே, எங்கள் முன்னோர்கள் வழியாக நாங்கள் பெற்றப்பட்ட ஆவிக்குரிய நல்ல பண்புகளினாலே ஆண்டவருக்குள் வாழ முடியாது இந்த வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் எங்களை ஆதரித்து அரவணைத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி வருவதற்காக நன்றியோடு போத்திருக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தென்னிந்திய திருச்சபையிலே ஆண்டவர் சுத்தமானதை பார்த்தபடி சபை மிகவும் முக்கியமான ஒரு சபை என்பதனாலே கடவுள் அதன் காலங்களிலே நேர்த்தியாக நடத்திற்கு வெளிப்படுத்திருந்தோம். ஆண்டவர் அமைப்புவிட்டு உங்களுடைய பண்டிகையாக்கள் இந்த இடத்திலே இந்த பண்டிகைகள் எல்லாம் ஆண்டவர் காலங்களிலே செல்லும் பதியமாக செய்ததை நினைவுறுதி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சபையார் சபையுடைய பொறுப்பாளர்கள் பல்வேறு இந்த பண்டிகைகள் எல்லாம் செய்ய முடியாது கடவுளுடைய ஈகையான நல்ல கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் அவைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இந்த நாளிலும் எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக ஆண்டவர்
லாபத்தை எங்கள் தந்திரத்தில் ஆண்டவரே, லாபல் சோழரை எங்கள் வாழ்வில் காண்கிறே, கடவுளை எங்களை நேர்மைப்படுத்திருக்கிறார் என்பதற்கு லாபையில் சாட்சியாயிரத்தை ஆண்டவர் திரும்பி சொல்லிட நாடுகிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை வேண்டி லாபத்தை ஆண்டு நாம் எண்ணிக்காக அர்ப்பணம் செய்யும்படியாக நாங்கள் அழைக்கப்படுகிற போது ஆண்டுடைய தூய பிரசன்னம் கூட இருக்க வேண்டும் ஆடுகிறோம். கடைகளை நீக்கப்படுகிறவர்கள் சேர்ந்து மகிழின் ராஜாவாக இந்த இடத்துல எழுந்தவரும் ஆண்டுடைய பரிசுத்த நாமம் எண்ணிக்காக என்றென்றும் ஆண்டவரையே கொண்டிருக்கிறாக ஒரு வரையில் மட்டும் ஆண்டு சுத்தமாக அவர்கள் செய்கின்ற சபையாக சமூகமாக காணப்பட தெரிவித்தார்கள். இப்பொழுது உடைய நாமத்தை வேண்டி லாபத்தை அர்ப்பணம் செய்து வைக்கின்றோம். தூய பிரசனத்தால் எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு நடத்தும். வந்திருக்கிறவர்கள் வர இருக்கிறவர்கள் நான் அழைத்தவர்கள் எல்லோரும் வந்து சிறப்பிக்க ஆண்டவர் திருவிழோடு கண்டெடுப்பவர்கள் வந்து எங்கள் ஆண்டவர் நிச்சயமாக இருக்கின்றது. தேசத்தை திருப்பெயர்கள் எங்கள் கழிவோடு வேண்டுகிறோம். ஜபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டு நாமம் எண்ணிக்காக பாரத சபை ஆலயத்தை ஆண்டு நாமம் எண்ணிக்காக அர்ப்பணம் செய்திருக்கிறோம். குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆலயத்தை ஆண்டு நாமம் எண்ணிக்காக திறந்து பரிசுத்த ஆலயத்திலே அர்ப்பணம் செய்திருக்கிறோம். The first church when it was dedicated in the year 1924. The second church when it was dedicated on 25/8/1985 by Bishop Reverend G. Christas, the cornerstone of the new church when it was laid on 3/8/2016 by the Bishop Right Reverend Dr. G. Devakaraj. The new church when it was dedicated on 24/11/2009 by the 6th Bishop of Kanyaka Diocese, the presence of Bishop Right Reverend Edavaraj Lasarna, South Kerala Diocese, Reverend P.J. Selvan, District Minister Arthur, Reverend C. Raja Selvan, Church Presbyter, Dr. Lisa J.C., Chairman, this group of companies, Chennai, by Church Committee, Building Committee, leaders of the church. பேராயர் பிரதிஷ்டை பண்ணி முதல்வர் இரண்டாவது வெடித்து தொடர்ந்து இறை தொழுகை ஆரம்பமாகும். முதல் மணி அடிக்கிற பொழுது நாங்கள் ஆலயத்திற்கு வரவும், இரண்டாவது மணி அடிக்கிற பொழுது ஆறாவது தொடர்ந்து விதமாக ஆண்டவரே நிறைவேற்றப்பட ஆண்டவர் தெரிவிப்பார். ஓகே மகிமையும் மாற்றும் நாங்கள் இயேசு நாமத்திலே கேட்கிறோம் நல்லதாவே.
அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். இப்பொழுது பேராயர் ஆலய ஆழ்த்த அர்ப்பணம் செய்து ஆலய தொழுகைக்காக நாம் வாழ்க்கையில் பிரவேசிக்க இருக்கிறோம். வேண்டுதல் செய்வோமாக. பரிசுத்த அல்லாஹ்வோடு தொடர்புடையாக ஆவியோடு உண்மையோடு உடைய மனிதர்களுடையாக எங்களுக்கு கட்டித்தந்திருக்கிறே ஓய்வாக தூதலாக பரிசுத்தத்துக்கு போட்டுள்ள உன்னதமான தெய்வமே, இந்த புதிய ஆலயங்களும் ஆண்டுடைய பிரசுத்தமான படைப்புகள் அமைக்கப்பட்டுள்ள திருவிழத்தில் வந்து உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்தமான சிறந்த திருவிழமானது பரிசுத்தமான சாப்பிடுவதை வளர்த்தவர்களுக்கு இருக்கிறதுனாலே நல்ல ஜபத்தோடு மனசோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக பல்வேறு தன்னுடைய மக்கள் இயக்கத்தோடு பொறுமையோடும் இதற்கான முறைகளெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த முறைகளெல்லாம் இந்த நாளில் ஆண்டவர் நாமமாக பயன்படுத்தப்படுத்தலாக பரிசுத்தப்படுத்துகிறோம். இதை நாம் மையமாக பிரத்யேகப்படுத்துகிறோம். இதாவது பரிசுத்த ஆவியானவராலே நாம் செலுத்துகிறோம். என்ன விருப்பத்தோடு தந்த நாள் செய்கிறோமோ அதற்கு எல்லாம் நன்மைகளை கருத்தால் கற்றுக்கொடுக்க வைக்கிறார். இந்த நாளில் பரிசுத்தமான பணிகளுக்காக இந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள பணிகளை அவசியங்களை இதற்காக பல்வேறு கொடுத்த அனைத்து நபர்களும் ஆசிர்வாதம் பயணிக்க வேண்டும். எல்லாம் ஒரு லட்சமாக இருக்கிறது. சதாகாலம் நிறைவாக இருக்கிறார்கள். ஆமென். புதிய ஆவணங்கள் ஒன்றை ஜான்சன் குடும்பத்தினர் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அதோடு ஆண்ட தேர்வு பாபுராஜ் குடும்பத்தினர் தேவாரம் அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை ஜபித்து பிரதிஷ்டித்து அங்கே சேகரித்தாரை ஜபித்து இவைகளை அர்ப்பணம் செய்வார்கள். ஆனந்தமாக மகிழ்வோடு இறை பிரசன்னம் நிறைந்து தூயரை ஆராதிக்கின்ற இடம், கர்த்தரை துதித்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற இடம், கடத்தோடும் கபரோடும் வீடியோடும் ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் தந்திருக்கிற ஆலயத்திலே தந்திருக்கிற இசைக்கருவிக்காக உண்மை நன்றியோடு போற்றுகிறோம். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்திலே இசை மீட்கப்படுகிற போது ஆண்டவருடைய மகிமையை ஆலயத்தில் இறங்கும். ஆண்டவர் உயர்வும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற மகிமையான இறை தரிசனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டு ஆனந்தத்தோடும் ஆற்றத்தோடும் ஆண்டவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கின்ற நல்ல அனுபவங்களை தருகிறேன். நன்றியோடு போற்றுகிறோம். அப்பா, கவனத்தினை ஆண்டவரே பேராயவர்கள் பண்ணுகிற போது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மாட்சிமை ஆண்டவரே இறங்குவதாக. ஆண்டவர் உன்னதராக பரிசுத்தராக கடந்துவார். மகிமை எல்லாம் நோக்கியே உண்டாகும். இயேசு நாமத்திலே கேட்கிறோம். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராலே நம் ஆலயத்திலே வைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த இசைக்கருவியின் ஆவணை ஆண்டுடைய பரிசுத்தமான கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தோம். இதை பயன்படுத்துகின்ற கல்யாணங்களோடும் பாடுகின்ற பாடல்களோடு அவனுடைய ஆசீர்வாதம் சமாதானம் என்றும் நிறைவாக இருக்கிறார்கள். இந்த மாடலை நான் மனிதராக பாடுகிறேன். Yeah.
அனைத்து உள்ளங்களையும் விருப்பங்களையும் மறைப்பொருட்களையும் அறிந்திருக்கிற ஆற்றல் மிக்க தாயும் தந்தையுமாகிய கடவுளே, நாங்கள் இடத்தில் முழுவதுடன் அன்பு செலுத்தவும் உன் தூய திருப்பெயரை தகுதியோடு மாற்றிப்படுத்தவும் உன் தூய ஒரே ஆகியரின் ஈவுதலால் எங்கள் உள்ளத்தின் நினைவுகளை தூய்மை செய்திட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக்கொள்கிறோம். ஆமென். அவன் செல்வோம். உயரிடத்தில் இருக்கும் கடவுளுக்கு மாட்சியும் மண்ணிலே அமைதியும் மாந்தர்மேல் விருப்பமும் உண்டாவதாக. கடவுளாகிய ஆண்டவரே, அனைத்துக்கும் அரசே, உன்னத தலைவரே, அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுளே, உம்மை தொழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். ஆண்டவராக இருக்கிற ஒரே பிதான மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவே, பராபரனே, கடவுளின் மகனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற இறையாட்சியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் மன்றாட்டினை ஏற்றுக்கொள்ளும். தாயும் தந்தையுமாகிய கடவுளின் வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே தூய, நீரே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் ஒருவரே, தூய ஆவியோடும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் ஆட்சியிலே உயர்ந்தவராய் இருக்கிறேன். ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய பாவங்களை உணர்ந்து நம்மை தாழ்த்தி ஆண்டவரின் பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இறை மக்களே, நாம் இப்போது கடவுளுடைய மிக தூய சொற்களை கேட்கவும் ஆண்டவருடைய உடலையும் உதிரத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். தகுதியான மன வருத்தத்தோடும் பற்றுறுதியோடும் அவரிடத்தில் நெருங்கி செல்வதற்காக கடவுளின் அருளை தேடி உளம் தாழ்த்து அமைதியாக நம்மை நாம் சோதித்து அறிவோமாக. நம் பாவங்களின் பொருட்டு முழு உள்ளத்தோடு உண்மையாய் மனவருத்தப்பட்டு ஐயாயிரத்தில் அன்பும் நட்புமாயிருந்து இக்கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து புதிய வாழ்வு பெற்றவர்களாய் அவரை தூய வழியில் நடப்போம் என்று உறுதியாக இருக்கிற நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் அனைத்து ஆற்றலுடைய கடவுளோடு உறவாகும்படி மறுபடியும் நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். சென்று சொல்வோம். விண்ணக தந்தையே, உமக்கு எதிராகவும் எங்கள் எல்லாருக்கு எதிராகவும் பாவம் செய்வோம் என்று அறிக்கையிடுகிறோம். கொடியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருளும். உம் தூய ஆவியால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்கள் மனசாட்சியை பெற செய்தருளும். உம் தூய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாகும்படி நாங்களிலே புது வாழ்வுள்ளவர்களாய் உமக்கு பணி செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்து வழியாய் நம்மிடத்தில் உண்மையாய் வந்து விரும்புகிற அனைவருக்கும் அருளப்படுகிற அருளறிந்த திருவாக்கினை கேளுங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தம்முடைய மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையை அழைக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பாவிகளை நீக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஒருவன் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் அறிந்து பேசுகிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. அனைத்து ஆத்மனுடைய கடவுள் தகுதியான நபர்களோடும் உண்மையான நம்பிக்கையோடும் நமது மனதிற்கு கடவுளுடன் இந்த மக்களின் தந்தை நம்பிக்கையாக பாவம் கடவுளும் என நிறுத்தமாய் உறுதி வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு அந்த பாவம் அனைத்தையும் மன்னித்து அவற்றின் நிறைவேற்றி அனைத்து நன்மைகளும் நம்மை உறுதிப்படுத்தி நிறைவேற்றி நம் முடிவில்லா வாழ்வின் கரையில் சேர்வராக. ஆமென். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்
முதலாம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு என்பதும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு கொண்டினார்கள் என்பது முதலாம் பகுதி வாசித்து வருகிறது. அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் இன்னொரு பின்பற்றுவதாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறதை மாதிரியாக நடக்கிறோம். ஏனெனில் அநேகர் வேறுமாய் நடக்கிறார்கள். அது கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகிர்ந்து உங்களுக்கு அநேக சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன், தன்னை முடிவு அழிவு, தன்னை தேவன் மயில், தன்னை மகிமை நிகழ்ச்சியை பூமி கட்டுரை சொல்கிறார்கள். நம்பிக்கை கொண்டிருப்போ பரவாயில் இருக்கிறது. அங்கே இருந்து கட்டாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுக் கொள்ளத்தக்க தன்னுடைய வல்லமையான செயல்படியே நம்முடைய அற்புதமான சமூகத்தை தன்னுடைய வலிமையான ஒப்பாக மருத்துவப்படுத்துவார் என்பதை வாசிக்க முடியாத நற்செய்தி பாகம் மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 அந்த அதிகாரம் முடிய அடங்கிய வசனங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 நற்செய்தி பகுதிக்காய் எழுந்து இருப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா படைக்கின்றார். அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுவதனாலே உங்களில் எவன் தன் சரியான ஒரு குணத்தை கூட்டுவான்? உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நோக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாளி தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாக்கிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்னைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுக்குள்ளுக்கு தேவன் இவ்விதமாக உட்புவித்தால் உங்களுக்கு உட்புவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகியால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் வந்தார்கள் நாளைக்கு எழுகிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா
திருச்சுவையாளரை வரவேற்கவும் நாம் அனைவரும் இணைந்து வாழ்நாள் முழுவதும் அவரை தொழுது செய்கிறோம். நீங்கள் எழுதுவதற்கிறார்கள் தூயாவியை பற்றிய செய்தி அறிவார்கள் நடைபெறுவதற்கு வசனங்களை கேளுங்கள். அவர்கள் புதிய இதயத்தை கொடுத்து உள்ளத்தில் புதியாவை வைத்து லாக இதயத்தை சடத்தில் எடுத்துக்கொண்டு சரியான இதயத்தை கொண்டு வருகிறேன். உள்ளத்தில் ஆவி வைத்து நீங்கள் ஏகோடு நடந்து என் தீர்ப்புகளை கைக்கொண்டு அவை நடத்தி செல்வேன். பேசுகிறீர்கள், நீங்கள் ஜனமாக இருக்கிறீர்கள், நான் கடவுளாக இருப்பேன். தீவுவாக எதிர்வாசியை கேள்வீர்கள். முதல் மோசம் செயலாக கெட்டுப்போகிற பழைய மனுஷனையும் கலைந்து கொண்டு உங்களிடத்தை புதாகி மெய்யாமையையும் பசுத்தத்திலும் சாயாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அறிந்து கொள்கிறேன். வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் நன்கு கொடுத்தால் கற்பனைகளை கைக்கொள்கிறேன். நான் பிதாவை கொள்வேன். அப்பொழுது உங்களோடு சத்தியாவராகி வேறு சகாய அவர்களுக்கு தந்துள்ளார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை காண்கிறதில்லை, அறிகிறதில்லை. நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர்களோடு வசிக்கிற உங்களுக்குள்ளும் இருக்கிறார். பரிசுத்தாவியுடைய வரும்போது வரடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் ஒரு கடைசி வரையில் எனக்கு சாட்சிகளாக இருந்தீர்கள். கடவுளுடைய சதியாளர்களாக கடவுளை மனது கொண்டிருக்கும் உங்களை நான் கேட்கிறதாவது நீங்கள் கிறிஸ்துவின் வல்லமையினால் இவர்கள் பெருமையையும் ஆடத்தையும் பாவமான அவசிய செயலையும் இணைந்த செயல்களையும் தடுத்து விடுவீர்களார். பிதாவுக்குமான பரிசுத்தாவியாக ஒரே கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியாக இவரோடு இணைந்து சபையாக நாமும் அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை இணைந்து அறிக்கை செய்வோம். நாம் எழுந்து விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய அறிக்கை வாயிலாக இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே நன்மையாக பிறந்த பொதுவிழாக்களின் காலத்தில் பாடுபட்டு நடைபெற்று மறைத்து அடக்கொள்ளப்பட்டு பாராட்டுகிறார். மூன்றாம் நாள் மறுபடுத்தல் இருந்த பரலோகத்திலிருந்தவரை சர்வதமுள்ள பிதாவாகிய கடவுளை ஒன்றுமாக சந்தித்திருக்கிறார். அவிடத்திலிருந்து உள்ளோரையும் மறைப்போரையும் நினைத்துக் கொள்வார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுவையும் பரிசுவாட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மறைத்தல் வைப்பதும் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமென். அதெல்லாம் கடவுளுடைய திருச்சித்தத்தையும் கற்பனையும் கை கொண்டு அவைகளின்படியே நடந்து கொள்வீர்களா? ஓய்வு நாள் தொழுகையிலும் சிறப்பாக திருவிழு தொழுகையிலும் உடன் கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து பங்கு பெற வாக்கு கொடுக்கிறீர்களா? உங்கள் நிலைமைக்கு ஏற்ப திருப்பணிக்கு எனக்கு கொடுக்க வாக்கு கொடுக்கிறீர்களா? நீங்கள் சிலுவையில் அறையுண்டு வைத்திருந்த கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை அறிக்கையிடுவதும் உங்கள் வாழ்நாளெல்லாம் திருப்பணி உண்மையாக நிலைத்திருந்து சொல்லாலும் செயலாலும் உங்களுக்கு சாட்சியாக இருப்பதும் உங்கள் கடமை என்று ஒப்புக் கொள்கிறீர்களா? நீங்கள் ஜெபம் செய்வதிலும் திருமறையை வாசிப்பதிலும் வாசிக்க கேட்பதிலும் உண்மையாக இருக்க வாக்கு கொடுக்கிறீர்களா? அன்பர்களே, அந்த ஒரே கிறிஸ்து மூலமாய் கடவுள் உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு அவருக்கு கீழ்ப்படியவும் அவருடைய மக்களோடு ஐக்கியமாய் வாழ உங்கள் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வாக்கு கொடுத்தவர்கள் உண்மையாக நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியார் உங்களை பலப்படுத்தப்படி முழங்காற்படியிட்டு ஜெபம் செய்யும். உங்களை உங்களோடு நேசிக்கவும் சேவிக்கவும் நான் என்னையும் வந்து அர்ப்பணம் செய்வேன். ஆமென். குழந்தைகளிலே என்னையும் பேசுகிற பாடங்களை கொடுத்துள்ளார். Amen.
பரிசுத்தாவியால் இவர்கள் விசுவாசம் நிறைந்திருக்கிறோம். ஞானம், உணர்வு, ஆலோசனை, வல்லமை, அறிவு, ஆண்டவருக்கு பயப்பட பயம் ஆகிய கற்பனைகளுடைய பலங்களை காண்போம். இவர்களை தெரிவு செய்யும் நித்திய இவர்களை உங்கள் இறக்கத்தால் பாதுகாத்தவர்களும் ஒத்துழைமைந்தரும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவருமாய் வேண்டிக்கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே, சோதனையிடத்திலே எல்லாம் முடித்திருக்கும் நித்திராதி சேர்மளம் நாளோடு கருவியால் பெருகவும் ஒரு பரம கருவியால் ஒரு பலப்படுத்தியவர்களும். ஆமென். ஆண்டவரே, பௌவாசனுடைய மகன் தேவராக நினைத்திருக்கவும் நித்திராதி சேர்மளம் நாளோடு கருவியாவை பெருகவும் ஒரு பரம கருவியால் ஒரு பலப்படுத்தியவர்களும். ஆமென். ஆண்டவரே, ஜினோ என்ற பிள்ளை உடையவராக நிலைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் ஒரு பரம கிருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரை ஜெசூத்தி என்னுடைய பிள்ளை உடையவராக நிலைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் ஒரு பரம கிருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, அஸ்வினுடைய பிள்ளை உடையவராக நிலைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் ஒரு பரம கிருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, ஜிஜோனுடைய பிள்ளை உடையவராக நிலைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் ஒரு பரம கிருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, ஆஸ்தின் பாலனுடைய பிள்ளை உடையவராக நிலைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் அது பரம கருவியால் ஒரு பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, ஜெனிபர் என்ற பிள்ளை உடையவராக நினைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் அது பரம கருவியால் ஒரு பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, மரியதாசனுடைய பிள்ளை உடையவராக நினைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் அது பரம கருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, என்ற பிள்ளை உடையவராக நினைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் ஒரு பரம கருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, அஸ்வின் சாரனுடைய பிள்ளை உடையவராக நினைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் ஒரு பரம கருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை உடையவராக நிலைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் அது பரம கருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, அருள்பால் என்னுடைய பிள்ளை உடையவராக நிலைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் அது பரம கருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, சந்தோஷமாக என்னுடைய பிள்ளை உடையவராக நிலைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் அது பரம கருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, ஸ்டான்லியுடைய பிள்ளை உடையவராக நிலைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் அது பரம கருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, சாலியுடைய பிள்ளை உடையவராக நிலைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் அது பரம கருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, காட்டுராஜனுடைய பிள்ளை உடையவராக நிலைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் அது பரம கருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, கபீராஜனுடைய பிள்ளை உடையவராக நிலைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் அது பரம கருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென். ஆண்டவரே, ஞான ஜெபிதானுடைய பிள்ளை உடையவராக நிலைத்திருக்கவும் நித்திராட்சி சேர்மலும் நான்கோர் வெகுயாவை பெருகவும் அது பரம கருவியால் இவரை பலப்படுத்தியார்களும். ஆமென்.
ஆண்டவரே, சைதிலான் என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் ஒரு பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, ஜெனிமோல் என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் ஒரு பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, ஜெனிஸ்மாயில் என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் ஒரு பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, அபிஷேகம் என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் அது பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, ஆட்சியாய் என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் அது பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, இஸ்மாயில் என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படவும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் அது பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, ஞான ஜிந்திரா என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் அது பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, ஜெனிசா என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் அது பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, தன்யா விஜயன் என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் அது பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, பிரமியா பெருசேன் என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படவும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் அது பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, அஜேகா என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படவும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் அது பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, அனுஷா என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் அது பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, தேசா ஜெனி என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படவும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் அது பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, பிரபா என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் அது பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, சுவிச்சா என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் அது பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். ஆண்டவரே, பிரதிஷா என்ற பிள்ளை விழாவாக நிறுத்திருக்கவும் நித்திராட்சி செயல்படும் நாள்தோறும் இந்த தூயாவை பெருகவும் அது பரம கல்வியால் உங்களை பலப்படுத்தாலும். ஆமென். எல்லாம் வல்லமையுள்ள கடவுளே, உம்முடைய திருமைந்தரும் எங்கள் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையின்படியே உம்முடைய திருச்சபை பரிசுத்த ஆவியினாலே நியமித்திருக்கிறேன். மந்தைக்கு வயலாக்கடியே கைகளை வைத்து பிள்ளைகளுக்காக இவர்களை இறக்கமாய் கேட்டது. பிதாவே, முதல்வரான திருக்கரம் இவர்கள் மேல் அமர்வதாக. தூய ஆவியானவர் எப்போதும் இவர்கள் மேல் இருப்பதாக. தங்கள் வாழ்நாளெல்லாம் இவர்கள் உமது செய்யும் உம்மோடு களமாய் இருக்கவும் இந்த வசனங்களை கீழ்ப்படிந்து வழிநடத்தவும் உம்மோடு பரிசுத்தாவியோடு ஒரே கடவுளாக எனக்கு ஜீவித்த அரசாங்க எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இச்சபையின் வாழ்க்கையின் மங்களாக உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். கடவுளையும் அவருடைய திருமைந்தனும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நீங்கள் வளரும்படி எங்கள் ஜெபங்களையும் நட்பையும் உங்களுக்கு வாக்களிக்கிறோம். உலகில் கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் நாம் உண்டாக அவருக்கு சேவை செய்யவும் வரத்திலுள்ள பரிசுத்தாவின் குழு நாம் பூர்ண ஐக்கியமடையவும் ஆண்டவர் அருள் புரிவாராக. கிறிஸ்துவின் அன்பின் அடையாளமாக வலது கொடுத்து சுமார் வளர்க்கிறது. 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 கிறிஸ்துவின் அன்பின் அடையாளமாக வலது
கிறிஸ்துவின் அன்பின் அடையாளமாக வருகிறது குறித்து சமாதானம் வாழ்த்துகின்றோம். 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 கொடுத்து சமாதானம் வாழ்த்துகின்றோம். கிறிஸ்துவின் அன்பின் அடையாளமாக வருகிறது 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 கொடுத்து சமாதானம் வாழ்த்துகின்றோம். கிருபையுள்ள பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் இரக்கத்திற்கும் அன்பிற்கும் உங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம். தந்தை மைந்தன் தூய ஆவியாருடைய அன்பும் அருளும் ஐக்கியமும் நம்மளுக்குள் சிறப்பாக இந்த நாள் கிடப்படத்தின் மூலமாக சபையினுடைய உறுப்பினராக செலுத்தப்பட்டு அருமையான சகோதரர்களுடைய குடும்பங்களோடும் சபையோடும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் சமாதானம் இன்றும் என்றும் இவர் சதா கால் நிறைவாய் அங்கிருப்பதாக ஆமென்.